ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி சேனல் நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 50 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவ இந்த ரூம்லயும் இல்ல. கடைசி ரூம்ல இருப்பான்டா. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் உன்னை நெருங்கி வந்திருக்கோம். சாஸ்கே எங்க இருக்க? எங்க இருக்க சாஸ்கே? அது திறந்துட்டு பொறுப்பை மூடிட்டு போறீங்களா? எவ்வளோ பொறுப்படா உங்களுக்கு. யார அவசரத்துலயும் அவன் பொறுப்பாகிறான். அதாவது டவுட் வந்துடக்கூடாதுல ஏதோ வந்துட்டாங்கன்ட்டு, அதனால ஐயோ பாவம், எவ்வளவு தேடியும் சாஸ்கேவை அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்துல தேடுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவங்க கையில அந்த இடத்தோட மேப் இருந்தா தேடுறது ஈஸியா இருக்கும். உண்மை என்னன்னா, என்ன தவிர அந்த மேப் யாருக்கும் தெரியாது. நீ என்ன முயற்சி பண்றான்னு புரியுது. ஆனா வழிகாட்ட நான் உன்னை அனுமதிப்பேன்னு நினைக்கிறியா? நீ இங்க இருந்து அசையாம பாத்துக்கிறது மட்டும்தான் எனக்கு கொடுக்கப்பட்ட மிஷன். அந்த இடத்துக்குள்ள போக நான் உன்னை அனுமதிப்பேன்னு நினைச்சேன்னா உன்னை விட ஒரு முட்டாள் இருக்க முடியாது. அது சரி, நான் இதை எதிர்பார்த்தேன். ஏடி வேலை பண்ணுது. பத்து கிலோமீட்டருக்கு சரௌண்டர் பண்ணியிருப்பான் போல அடியில். இதுக்கே எல்லா எனர்ஜியும் போயிடும். இருக்கானோ? அவன் இங்கேயும் இல்ல. நருட்டோ, இந்த ஃப்ளோர்ல இதுதான் கடைசி ரூம்னு எனக்கு தோணுது. நம்ம அடுத்த ஃப்ளோர்ல சாய் அப்படியே ஒரு இது இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவன் என்ன சின்ன வேஸ்ட் ஆச்சு. நருட்டோ தான் நரி எடுத்து கவுத்து எல்லாம் வந்திருக்கான். உங்க அண்ணனா தெரியுது. எல்லாரு கண்ணுக்கும் அவங்க குருவமா தெரியுற நட்ட பகுதியில். நருட்டோ என்னாச்சு? அந்த பதட்டம் வேற. மத்தவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்றத மறந்துடாத. நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. இப்படி சொன்னாதான்டா இன்னும் நேரம் விடுவான். ஓய்வெடுக்கிறதுக்கான இப்போ நேரம் இல்ல. பல வருஷம் கழிச்சு இப்பதான் சாஸ்கேவை நெருங்கி இருக்கோம். அடச்சே, அந்த 19 ஸ்ட்ரோக்கா மாறினதால நான் பலவீனமாயிட்டேன். தெரியுதா? கோபப்படுவி அதுக்கு மேல. தூங்கிட்டேன். மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். சாய் டயக்ராம் பண்ணி அதனா அனுப்பிச்சு விடலாம்ல, ஈஸியா இருக்குமே. எல்லா வழியும் ஒரே மாதிரி இருக்கே. வந்த வழியிலே வந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றது? இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகணும்னா ஒரு வழியில ரெண்டு பாதை தெரியுதா? அதனால வீட்டில் உட்காந்து பம்பார் பைத்தியக்காரன். சாஸ்கே இந்த ரூம்லயும் இல்ல. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். கொஞ்சம் பொறுமையா இரு சாக்குரா. நாம இப்ப ஒரோச்சிமாரு இடத்துல இருக்கோம்.
நம்மளை சுத்தி நிறைய ட்ராப்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். நாம இங்க வந்தது அவளுக்கு தெரியக்கூடாது. அதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா சாஸ்கே எங்க இருக்கான்னு சாக்குரா, இதை மிரட்டினாதான் எல்லாம் வேலைக்கு ஆகுது. ஆமா நான் பொறுமையா சொன்னா கேக்குது. எனக்கும் தெரியல. ஆனா கூடிய சீக்கிரமே சாஸ்கேவை கண்டுபிடிச்சிருவோம் நம்பிக்கை இருக்கு. ஆனா அது வரைக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும் சாக்குரா. கண்டிப்பா அதுதான் ஒரு ரூமை எப்படி நீங்க தைரியமா தரீங்கன்னு தெரியல. ட்ராப்பா இருந்தா ஊனெல்லா பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரம் கண்ண முடிச்சிட்ட. அவங்க இடத்துல வந்து ஓய்வெடுத்து என்ன பண்றது? வினோதமா இருந்தாலும் நீ அப்படியே அவன மாதிரியே இருக்க. என்னோட அண்ணனை பத்தி சொன்ன. அப்படின்னு நீ நருட்டோ நம்ப ஆரம்பிச்சிட்டா அவனும் உன்ன மாதிரிதான் துரு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். முக்கியமான நேரத்துல ஏதாவது சொதப்புவான். சரி, அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? விஷயம் என்னன்னா, அவனும் உன்ன மாதிரியே எந்த வேலையை எடுத்தாலும் முழு மூச்சோட தான் செயல்படுவான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. கபட்ட மாதிரி இல்லையா? கபட்டவே இல்லை. எங்களை ஏமாத்திட்டீங்களா? அது ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி நம்ம கமெண்ட்ல சொன்னாங்க நம்புற மாதிரி. பிராங்க் பண்றாங்களாமா. ஏண்டா அண்ணனை பார்த்ததே இல்லைன்ற இந்த வயசுல எப்படிடா பார்க்காம இருந்த? பொய் சொல்லியிருக்கான் அப்ப சாக்குரா கிட்ட. அவனே இவ்வளவு மெமரி இவ்வளவு ஃபீலிங்கை வச்சுக்கிட்டு ஒன்னாவே இருந்திருக்காங்க. ஏமாத்திக்கிறான். நான் கூட எங்க இவங்க கை குழந்தையா இருக்கும் போதே அவங்க அண்ணன் வந்துட்டானுங்க. என்ன வேகமா இருக்காங்க. ஆனா அவ ஃபீலிங்ஸோட தான் இருக்கான் அண்ணன் பார்த்தா. இவன் மட்டும்தான் இப்படி ஆயிட்டு இருக்கான் போல. நான் நடிப்பு நடிச்சுடாட்டி அவனை ஒண்ணுமே தெரியாது. சாய், ஹே, என்னாச்சு சாய்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த பிரிட்ஜை வரைகிறான். அப்போ நடந்ததெல்லாம் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஓ, அப்படியா கதை? முடிச்சிட்டான். ஐயோ சிரிக்குதுங்க ரெண்டும். இந்த நருட்டோ பார்த்ததும் அவங்க அண்ணன் இதுதான் வந்துட்டான். நான் உனக்கு வரைஞ்சு காட்டணும்னு நினைச்சேன். இப்பதப்ப பல்லு தெரியுற மாதிரி உண்மையா சிரிக்கிறான். சிரிப்பில் மாற்றம். அழகா இருக்கான் பையன் சிரிச்சா. இந்த சிரிப்பை ஊட்டிட்டு போலீஸ் சிரிப்பை சிரிச்சு வெறுப்பேத்தினுக்கிறான். என்ன சாய், தயாரா இருக்கியா? நீ எந்த இடத்துல இருக்க போறங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு.
அவனே வர வரைக்கும் அங்கே இருப்பீங்க. சாஸ்கேட்டை நெருங்க விட மாட்டானே. Striking Shadow Snake. அப்படின்னா நீ அவங்க பக்கம் தான் நிக்க போறியா? அதுதான் உன்னுடைய உண்மையான பேரு. இவனை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் சாய். நீ கிளம்பு, போய் சாஸ்கேவை தேடி கண்டுபிடி. இங்க இருந்து கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். சாஸ்கே எங்க இருந்தாலும் நான் அவனை கண்டுபிடிப்பேன், அவனை காப்பாத்துவேன். உன்னோட ஃப்ரெண்ட் சாஸ்கேவை கூட்டிட்டு போறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? உன்னோட விடாமுயற்சியை நான் பாராட்டுறேன். ஆனா நீ நினைச்சதெல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? ஜிராயா சென்சை சுனாடே பாட்டி மாதிரி நீயும் ஒரு லெஜெண்டரி சானினா இருக்கலாம், ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உன்னை நான் கண்டிப்பா வீழ்த்துவேன். கண்டிப்பா சாஸ்கேவை திரும்ப கூப்பிட்டு போவேன். இங்கேயும் யாரும் இல்ல. சென்ஸ் பண்ணிட்டாரு. கபுட்டோ எஸ்கேப்பா? நருட்டோவோட சக்ரா, மாத்திக்கிட்டான். இங்க ஏதோ தப்பா நடந்துகிட்டு இருக்க. நாம கிளம்பலாம். கண்டிப்பா. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இதுக்கே சக்கரா சென்ஸ் பண்ண முடியல. அட பாவி, அப்ப சென்ஸ் பண்ண முடியும். ஏதோ 4 எடுப்பான்னு பார்த்தா எனர்ஜி இல்லைனாலும் எவ்வளவு எடுத்தான் பாரு அவன். இதுல மட்டும் அவன் அசைக்கம் பண்ணல. பச்சை. அடடா, உனக்குள்ள இருந்த சக்தி எல்லாம் எங்க போச்சு தம்பி? உனக்குள்ள இருக்கிற அந்த 9 டெயில்ஸோட சக்தி அது இவ்வளவு பலவீனமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வருத்தமா இருக்கு. அப்படியா? எவ்வளவு பிரிச்சு பிரிச்சு போட்டே அப்ப தெரியல. சாக்குராவை காயப்படுத்தினது வேற யாரும் இல்ல, அது நீதான் நருட்டோ. எடுக்க மாட்டான். 9 டெயில்ஸோட சக்தியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தா நீ உன்னோட உடலை காயப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே பேராபத்தாயிடுவாங்கிறத மறந்துடாத. இன்னைக்கு நடந்ததும் அதுதான். சாஸ்கேவை காப்பாத்தணும்னு நினைச்சீனா அதுக்கு நீ உன் பலத்தை பயன்படுத்த. சாஸ்கேவை பார்க்கணும்னு நினைச்சீனா அதுக்கு நீ உன்னோட கண்களை முதல்ல பயன்படுத்தணும் நருட்டோ. சாக்குராவை பாதுகாக்கணும்னு நினைச்சீனா அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டை மறந்துரு. கண்ணு ரெட் ஆச்சு மோனே. கண்ட்ரோல். என்ன வேடிக்கை பாக்குறேன்? உன்னோட சக்தி என்னங்கறத காட்டு. ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக். அடையாரமா ஜப்பா பார்த்தால பாம்பு எமோட்டோ வந்துட்டாரு. குறுக்கு அந்த கௌஷிக் வந்தா திரும்பவும் ஒரோச்சிமாரு வந்துட்டானா? நருட்டோ ஒரோச்சிமாரு கூட மோதுறதுனால கொஞ்சம் பிஸியா தான் இருப்பான். சக்குராவும் கேப்டன் யமாட்டாவும் நருட்டோக்கு ஹெல்ப் பண்ண போயிருப்பாங்க. இதான்டா இவ்வளவு நேரம் பண்றான்னு சொல்லிருந்தோம். அப்பயே பண்ணிருக்கலாம்ல. Ninja Art Super B Scroll. இன்னும் ஈஸியா தெரியல. சரி நருட்டோ,
தற்சமயத்துக்கு நான் உன்னை உயிரோட விடுறேன். சாஸ்கே நெருங்கிட்டான்னு தெரிஞ்சிச்சு. நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க. அதனால அகாட்ஸ்கியை சேர்ந்த ஒருத்தரை எனக்காக அழிச்சாகணும். என்ன சொன்ன? முதல்ல நான் சாயை சந்திச்சாகிறோம். நாங்க நிறைய விஷயங்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு. அதனால நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். சாய் கிட்ட போறான், தனியா மாட்டினானே. சாய் எங்க போனா? சாயா ஓடுங்கடா அவங்கிட்ட. தேடி எங்கேயோ போயிருக்கான். ஒரோச்சி மரும அவனை தேடி போயிருக்கான்னா முதல்ல சாயை தேடணும். தானா அவ்வளோ இதே இருக்கா இருக்கா. குறைஞ்சாலும் பரவாயில்ல. ஷேடோ க்ளோன்ஸை பயன்படுத்தி தேடுதல் வேட்டையில இறங்கணும். ஓகே கேப்டன், நீங்களும் சாக்குராவும் இந்த பக்கம் போங்க, நான் இன்னொரு பக்கம் போய் தேடுறேன். என்னடா எமௌண்ட்டுக்கு ஆர்டர் போடுறேன். இது என்னது? நம்பிக்கை. பழைய ஞாபகங்கள் வச்சு அதை வரைஞ்சு முடிச்சிட்டான். இந்த பிக்சர் அவங்களுடைய கனவுன்னு என்கிட்ட சொன்னான். இது அவங்க அண்ணன் கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல? சரியா சொன்ன. இலே போகலே. இது கவனிக்க நேரமே. அப்பதான் அவன் முழு மனசோட சிரிச்ச மாதிரி தோணுச்சு. இன்னொரு டைரி வேற இருக்கு. ஆமா, ரூம்ல இன்னொரு டைரி, அது பெரிய பெரிய இதுவா இருந்துச்சு. இது இங்க எப்படி வந்தது? எது? என்னது? தம்பி ஆனா சாய் எங்களை மீட் பண்ணதுனால டவுட் வராது. ஏதோ இதுதான் சாயோட பேக்ல கிடைச்சது. சாய் யாரெல்லாம் டார்கெட் பண்ணி அசாசினேட் பண்ணணுங்கிற லிஸ்ட் இதுல இருக்கு. இது ஆன்போ பிளாக் ஆப்ஸ் உருவாக்குனது. இந்த புக்கோட பேரு பிங்கோ புக். எனது ஒரு அசாசினேஷன் லிஸ்டா? அதுல இருக்க முகங்களை எதுக்காக அடிச்சிருக்காங்க? அவங்களா அதுக்கு அழிச்சிட்டாங்கன்னு ஒரே அர்த்தம். ஒரு அர்த்தம் தான். இந்த டார்கெட்ஸ் எல்லாம் அவங்க ஏற்கனவே அசாசினேட் பண்ணிட்டாங்க. படுபாவீங்களா, ஒருத்தனா ஆனா பொண்ணுங்கிறாங்க. சாய்க்கும் இந்த புக்குக்கும் என்ன சம்பந்தம்? அதனால சாசுக்கேவா இருக்கும். இருக்கலாம். தெரியலையே. படுத்து தூங்கின அடப்பா. இதை சாசுக்கேதான். போச்சு, அவனும் இருக்கான் லிஸ்ட்ல. நான் கூட உரைச்சி நினைச்சேன். எதுக்காக சாஸ்கே? ஒரு நிமிஷம், எனக்கு எதுவுமே புரியல. சாயோடைய இந்த லிஸ்டுக்கும் நம்ம சாஸ்கேவுக்கும் என்ன சம்பந்தம்? டான்ஸோட அதான்டா மிஷினு. டான்ஸர் சொன்னது செய்வானா, நருட்டோக்கு நிற்பானான்னு தெரியல. உச்சி காக்கலன்னு இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் என்ன, இந்த சாய் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், வரைஞ்சி ஈஸியாக தேடி இருக்கலாமே, இவன் ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவனுக்கு எனர்ஜி ட்ராப்போ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா இப்போ தான் பண்ணுறாது. இது முன்னாடியே பண்ணியிருந்தா அப்பயே கண்டுபிடிச்சிருக்கலாம். நருட்டோவில் வேத்து விறுவிறுக்கு ஓடி எனர்ஜி வேஸ்ட் பண்ணி இவ்வளோ பண்ணுறதுக்கு அப்பயே பண்ணியிருந்துருக்கலாம். சரி, இப்போயாவது எடுத்துட்டான், அதை வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, சாய்க்கு இன்னொரு மிஷின், அதாவது இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு அழிக்கிற லிஸ்ட்டில் இப்போது நம்ம சாஸ்கேவும் இருக்கான். ஸோ இப்போ சாய் எப்படி சொல்கிறது, டான்ஸோட பேச்சுக்கு இப்போது மூளை வேலை செய்யுமா, இல்லை இப்போ நம்ம பசங்க கூட பேசின மனமாற்றத்துக்கு இப்போ வேறு மாதிரி நடந்து போனான்றது தெரியல. ஏன்னா இப்பயோ சின்ன சின்ன இதுவும் இருக்குதான். மிஷினுன்னு பார்ப்பானா இல்லை இதுன்னு இப்போ பார்ப்பானான்னு தெரியல. ஆமா, ஏன்னா நரோட்டோ வந்து மெயினா வந்து சாசுகேக்கு தான் அவன் சொல்லிட்டு வந்தது அதுதான், நான் சாசுகே நான் காப்பாத்துறேன் நான் பாத்துறேன் தான் ஓடிட்டு வந்தான். அதனால இது பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரையாத அந்த பிரேஜை வரைஞ்சிருக்கான். ஏன்னா நருட்டோ பார்த்ததும் இதே தான். சுனடே பாட்டிக்கு எப்படி எல்லாருக்குமே வந்து நருட்டோ ஒரு நம்பிக்கையாக தெரிஞ்சா அவங்க இழந்த ஒரு உருவமாக தெரிய ஆரம்பிப்பான். அதே மாதிரி தான் இன்னைக்கு சாய்க்கும் தெரிஞ்சா அவனுக்குள்ளேயும் நம்பிக்கை வந்துச்சு. ஸோ நருட்டோக்கு தான் நிற்பான்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம். ஏன்னா இது இப்போ நடந்திருக்காதுல்ல, இந்த எமோஷனுக்குள்ள அவன் வரலன்னா அவன் வரைஞ்சும் இருக்க மாட்டான், நருட்டோ அப்படி பார்த்தும் இருக்க மாட்டான். ஸோ அவனுக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். பார்ப்போம், நருட்டோ பார்க்க தான் நிற்பான் நம்புறேன். அது அடுத்த எபிசோட் நடக்கும் பார்ப்போம். அந்த கிளானை பேஸ் பண்ணி தான் அழிக்க வராங்களோ என்னன்னு தெரியல. அந்த கிளானை தான் பெருசாக காமிச்சாங்க, அந்த சிம்பிள் தான். அதனால அந்த கிளான் மேலே ஏதோ கோவம் போல இருக்கு. அதனால அந்த கிளான்ல எவனுமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அதுதான் முன்ன நம்ம கிளாசிக்ல அதானே, நம்ம என்ன சொல்றது, சாஸ்கியோட ஃப்ளாஷ்பேக்ல அதானே அந்த கிளானே அழிச்சது, இட்டாச்சி அழிச்சதுன்றது தான் மெயினாக இருக்கு. ஸோ கடைசியாக அந்த கிளான்ல இருக்க ஒரே ஒரு ஆளே இவன் தான். அதுக்கேற்ற மாதிரி இவனும் இப்போ மாறிட்டான், லீஃப் வில்லேஜுக்கு ஆப்போசிட்டாகவும் வந்து தொலைஞ்சிட்டான். ஸோ அதனாலேயே திரும்ப இவனு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ அதுக்கு என்ன சொல்றது, கக்காஷி தான் அதுக்கு கார்டியன் மாதிரி இந்த மாதிரி தெரியுது எனக்கு சாஸ்கே கூட. ஏன்னா அந்த அவர் கற்றுக் கொடுத்தது பண்ணது எல்லாமே அவர் தான், அவர் தவிர வேறு யாரும் அவனை கண்டுக்கல. ஸோ எனக்கு அது டவுட்டாக இருக்குது. அவன் நினச்ச மாதிரி பாரு இவனும் கெட்டவன் ஆகிட்டான்றதுனால இவனையும் கொல்றதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் இந்த 2 பிளானுமே இருக்கும். சாஸ்கே அழிக்கிறதும் பிளானாக இருக்கும், நம்ம ஊரில் இருக்க பாட்டி அழிக்கிறதும் பிளானாக தான் இருக்கும். மொத்தத்தையுமே அவன் அழிச்சிட்டு டான்ஸை மட்டும் நிற்கிறான். அதாவது உரைச்சியுமே அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கான். எல்லாரையும் பார்த்துட்டு ஐயா நிற்கலான்னு பார்த்துட்டு இருக்காரு. மாவனை நீங்கள் இது எதிர்க்கிற எல்லாருமே உன்னோட ரொம்ப மோசமானவங்கன்றது அவனுக்கு தெரியல. ஆனால் உரைச்சியோட ஹெல்ப் எல்லாருக்கும் தேவைப்படுது. அதனாலேயே அவனை ரொம்ப சீக்கிரம் கொண்டு மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொல்ல முடியாது, நீ கொண்டு தான் பாரு. அவன் புழுவா நெளிஞ்சு திரும்ப வருவான்டா, அந்த மாதிரி ஆள் அவன். சரி சாய்ங்க, நான் வந்து என்ன நினச்சேன்னா இவன் கை குழந்தையா இருக்கும் போதே அவங்க அண்ணன் இறந்துருப்பான், அதனால இவனுக்கு தெரியல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஒரு ஏஜ் வரைக்கும் இருந்திருக்காங்க. இந்த பழக்கம் எப்படா மறக்கும் உனக்கு அப்படி? ஒன்று சாக்குரா கிட்ட போய் சொல்லியிருக்கணும், இல்லை வந்து டான்ஸை வந்து இந்த உணர்ச்சியே இந்த மெமரியே அழியிற அளவுக்கு ட்ரைனிங் அவனை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த உணர்ச்சியே இல்லாமல் ஆக்கிட்டனால இதெல்லாம் அவனுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ நருட்டோ பார்க்குறப்ப தான் அவருக்கு அந்த மெமரியாக அந்த ஃபீல்லாம் இப்போ தான் உணர ஆரம்பிக்கிறான். ஓகே, இது நல்லா தான் போயிட்டுருக்கு, இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும். திரும்ப அந்த டான்ஸோன்ற அந்த மூளை திரும்ப அவனுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம்தான். பார்ப்போம், நல்லதுக்கே நினைக்கிறோம். நெக்ஸ்ட் எபிசோட் நினைப்போம். அதான் ஒருத்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு நருட்டோ மூலம் கிடைச்சி அவங்க கூட ஜாயின் ஆகி நிற்கும் போது பிடிச்சிருக்கு ரொம்ப. ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் திரும்ப அந்த அவரச்சுக்கு ஆப்போசிட்டாக நின்னாங்களே, 2 பேரும் அப்படி எட்ட போய் நின்று ஒரு போஸ்ட்ல நின்றுட்டு இருந்தாங்களா, அது பார்க்கவே நல்லா இருக்கு. ஏன்னா அவனும் அவங்க அண்ணன் கூட அப்படிதான் நின்று சண்டைலாம் போட்டானா. ஸோ சீக்கிரம் அதை வந்து ஃபீல் பண்ண வச்சிடறான் நருட்டோ. நமக்குமே பார்க்கும்போது இவனுக்கு இல்லாதது ஒன்று இப்போ கிடச்சிச்சு, அந்த ஃபீலை திரும்ப அவன் வந்து அனுபவிக்கிறான்னு போது நமக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுதான், இந்த கெட்ட வழின்றப்போ எந்த உணர்வோ எதுவும் தெரியல. ஆனால் நல்ல வழின்னு வரப்போ ஒருத்தன் அண்ணனா தெரியுறான், ஒருத்தன் தம்பியா தெரியுறான், நருட்டோக்கு சாஸ்கே அண்ணனா தெரியுறான், சாய்க்கு நருட்டோ அண்ணனா. அந்த மாதிரி ஒரு ஃபீல்குள்ளே வரப்போ தான் இந்த உறவெல்லாம் மலருது. அது எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி இருங்கடானா சும்மா பழி வாங்குறேன் இது பண்ணுறேன்ட்டு போயிட்டு ஐயா அழகா தூங்கிக்கிற. நான் நினைச்சேன் நல்லா இருட்டில் உட்காந்துப்பா, வந்தது தம்பின்னு பார்த்தா ட்ரைனிங் எடுத்துட்டு ஐயா குப்பரை வச்சு தூங்கிக்கிறாரு. அவன் அப்போ ஏதோ சொல்லிட்டு வந்தான்ல, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்ட்டு தான் கிளம்புனா. படுப்பாவி, நான் கூட ரூம்ல உட்காந்துருந்தேன், அதை ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஏதோ ஒன்று ஜுட்ஸு சம்மந்தமா எதாவது பண்ணுவான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். சரி வந்துட்டான். எனக்கு நருட்டோவும் உரைச்சி மாறும் பார்க்குறப்போ என்ன அண்ணாத்தை மோதிக்கலாமா அந்த வீட்டில் இருந்து சடலாக சிரிச்சிட்டான் அந்த எபிசோட்ல. இவன் பார்த்துட்டு எப்பாத்தாலும் அவன் வருவான் குறுக்க உரைச்சி அவன் நிற்பா வா மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த டெம்ப்ளேட்டே ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, நருட்டோட ஃபீலிங் புரியுதுங்க. இவ்வளோ இருந்தாலும் நம்பிக்கையில் நிற்கிறான். பட் நம்பிக்கை மட்டும் இருந்து எனர்ஜி வேணும். நீ பண்ண தப்புனால இப்போ நீ என்னதான் நம்பிக்கையாக இருந்தாலும் உன்னை ஈஸியாக வீழ்த்திடுவாங்கன்றது தான் உண்மை. ஸோ அது நீ ஏற்றுங்க. ஆனால் உரைச்சிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, தேவைன்னா தான் சண்டை போடுறோம். சும்மா வந்து ஒன்று அடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்லாம் ஒரு இது இல்லை. இப்போ உனக்கு நீ தேவையில்லை, எனக்கு வேற ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அவன் போகிறான்ல, அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு உரைச்சிட்டு. நீங்கள் எல்லா எபிசோடும் பார்க்கலாம். உரைச்சி வந்தாலே அந்த எபிசோடு கலகலன்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக இழுத்துட்டு டைலாக் பேசு நருட்டோவா இவங்களா இருந்தால் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் அப்படியே என்னடா இழுக்கிறாங்களேன்னு இருக்கும். ஆனால் அந்த உரைச்சி வந்தால் மட்டும் டைம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுற ஒரே ஆள் உரைச்சி தான். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.